டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரே ஆள் 2 பேரா மாறாங்க. ஈவினிங் 6ல இருந்து மார்னிங் 6 பாயாகவும், மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 6 வரையும் கேர்ளாகவும் மாறுறாங்க. அதே மாதிரி பாயா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேர்ளுக்கு தெரியாது. கேர்ளா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு அந்த பாய்க்கு தெரியாது. இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படி அவங்க லவ்வர்ஸை சமாளிக்கிறாங்க, கடைசியில அவங்க லவர் கூட சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் டபுள் ஆக்குபென்சி. அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த கதையும் பாசிட்டிவ் பாயிண்ட் தாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு புது முயற்சியா தான் இருக்கும். ஆக்டிங்ல எல்லாம் குறையே சொல்ல முடியாதுங்க. ஆக்டர்ஸ் கண்டிப்பா நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆக்டர்ஸ் சின்ன சின்ன எமோஷன் ஆகட்டும், அவங்க பாடி சேஞ்ச் ஆகி அப்ப கொடுக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இருந்துச்சு. எதுவும் ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆகல. எனக்கு பர்சனலா இந்த படத்தை பார்க்கும்போது ஜப்பான் அனிமே யோர் நேம் தானே ஞாபகம் வந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேர் பாடி ஸ்விட்ச் ஆகுவாங்க. இவங்க 2 பேருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிக்கும் போதே படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க லவர்ஸ் கிட்ட எப்படி கன்வே பண்றாங்க, அந்த லவர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா, அழகா, கூடவே எமோஷனோடய சேர்த்து சொல்லியிருந்தாங்க. கடைசியில அவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட கான்செப்டே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல சாமி தான் இந்த பவர் எங்களுக்கு கொடுத்துச்சுன்னு ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ல கொண்டு போயிருந்தாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நடுவில் சயின்ஸை வச்சு சொல்யூஷன் தேவைன்னு சொல்லிட்டு அதையவே கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல சாமி தான் எங்களுக்கு இந்த பவரை கொடுத்துச்சுன்னு ஃபேண்டசியா கொண்டு போயிட்டு, படத்தோட மிட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சயின்ஸை வச்சு அதுக்கு சொல்யூஷன் தெரிவிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. ஏன்னா சயின்ஸை வச்சு கியூரே பண்ண முடியாது. ஏன்னா மந்திரத்துல தான் அழிக்க முடியும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஃபேண்டசி படம் லைக் ஓமை கடவுளை மாதிரி ஒரு ஃபேண்டசி எலிமெண்டா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா இது ஃபேண்டசியும் இல்லாம சயின்ஸும் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த படத்துல லேடி ஹீரோ கேரக்டர் பயாலஜிக்கலா ரிசர்ச் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னு எங்கேயுமே சொல்லல. இதுல இவரோட லவ்வர் வேற என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம கியூரை கண்டுபிடிச்சு அதை நார்மல் எலிக்கும் பல்லிக்கும் ட்ரை பண்றாங்க. பொதுவா ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எலிக்கு அந்த நோயை தான் முதல்ல கொடுப்பாங்க. அந்த நோயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கியூரை கொடுத்து அது வந்து சரியாகுதா இல்ல அது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இவர் டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு எலியை பிடிச்சி அந்த எலிக்கு அந்த மருந்தை கொடுத்து ஓகே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து கடவுள் தான் இந்த மாதிரி இவங்களை மாத்தினாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. இந்த ஃபேண்டசி எலிமெண்ட் சயின்ஸை கொண்டு வந்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா சயின்டிபிக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இதுதான்ப்பா ப்ராப்ளம், இதனால தான் உங்க பாடி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சயின்டிபிக்கா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கதையோட கனெக்ட் ஆக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். படத்தோட எண்டிங் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாங்க. அடுத்தது நடக்க போகுது, கிளைமேக்ஸ்க்கும் முன்னாடி ஒரு 2-3 சீன்லாம் பாத்தீங்கன்னா ஓகே இதுதான் நடக்க போகுது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஓவராலா இந்த படத்துல லாஜிக்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டா இது ஒரு ரீசெண்டான என்டர்டைனிங்கான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க இது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. அடுத்து நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வருவல் கடை.